Good evening, praise Lord. Welcome to this video. இன்றைக்கி வந்து செப்டம்பர் 15th என்ஜினியர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. விஸ்வேஸ்வரையா அவருடைய பர்த்டே வந்து என்ஜினியர்ஸ் டேவாக கொண்டாடப்படுது. ஸோ எங்கள் கல்லூரியில் அதை நாங்கள் ரொம்ப விமரிசையாக நாங்கள் கொண்டாடுறது வழக்கம். நான் இன்றைக்கி சக்ஸஸாக ஒரு என்ஜினியராகவும் என்ஜினியரிங் டீச்சராகவும் வெற்றிகரமாக என்னுடைய கெரியரை முடிச்சிருக்கேன்னு அதுக்கு காரணம் எங்களுடைய கல்லூரியிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட பயிற்சிகள் தான். அதில் வந்து முக்கியமான பயிற்சிகள் நாங்கள் பெற்றுக்கொண்டது வசனம் ஒன்று இருக்குது. வம்பும் பரியாசமும் புத்தியீனமான பேச்சும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. இது நான் ரொம்ப விரும்பி பயிற்சிக்கக்கூடிய ஒரு வசனம். வம்பும் பரியாசமும் புத்தியீனமான பேச்சும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் சொல்லிட்டு முதல்ல நான் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது 90s நான் ஜாயின் பண்ணேன். கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் கூட நான் ரொம்ப நல்ல ஹெல்த்தில் இருந்தேன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து அது டயட் மேனேஜ்மெண்ட்டு, சமையல் அதெல்லாம் வந்து எனக்கு சத்து எப்படி சத்தானதை சாப்பிட்றது அதெல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நான் லக்கிலி ஐ வாஸ் பிளேஸ்ட் இன் வெல்லூர். அதில் பார்த்திங்கன்னா வந்து சிஎம்சியில் நான் ஆலோசனை பெற்ற டயட்ரி அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற டயட் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதன்படி நான் இதுமாரி ரைஸ் அந்த மாதிரியெல்லாம் சுகர் எல்லாத்துக்குமே வந்து அளவு அதாவது கணக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய ரைஸ்க்கு கணக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாதனால தான் நம்ம வந்து வியாதிப்படுறோம் அல்லது வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ ஐ வாஸ் லக்கி இனஃப் டு பி பிளேஸ்ட் இன் வெல்லூர். அதில் பார்த்திங்கன்னா என்னுடைய டாட்டர் எல்லாம் வந்து அவளுடைய கணவர்லாம் கூட டாக்டர்ஸ் தான். ஸோ எனக்கு வீட்லேயும் வந்து ஆலோசனைகள் கிடைச்சது. ஸோ ரொம்ப நாள் கொஞ்சம் ஹெல்த்து ப்ராப்ளம் இருந்தால் கூட கத்திரனை விடுவிச்சு நல்ல ஞானமான வாழ்க்கையை நான் இன்றைக்கி நடத்தவும் என்னுடைய கெரியரை வெற்றிகரமாக நான் முடிக்கவும் இந்த வசனம் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. வம்பும் பரியாசமும் புத்தியினவன பேச்சும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலை தகும். இந்த வசனம்லாம் கொஞ்சம் யாரும் சொல்கிறதில்ல, அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதும் இல்லை. ஆனால் நான் ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால நிறைய வெற்றிகளை அடைஞ்சிருக்கேன். ஆல் ப்ரேயர் அப்படிங்கிறது ஒரு வெப்பன், ப்ரைஸிங் அது ஒரு வெப்பன். மோட்ச பிரயாணம் அந்த புஸ்தகத்தை நான் ரொம்ப விரும்பி வாசிப்பேன். அதில் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய நீதி வந்து அதை பெற்ற ஒரு மனுஷன் வந்து வஸ்திரத்தை அணிந்து ஜீவித்தில் இருக்க மாதிரி ஒரு காட்சி, அதாவது தரிசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்க வந்து அவன் மேலே சேருவாரி இறைக்கிறாங்க. இருந்தால் கூட அவனுடைய நீதி பட்ட பகலை போல் திரும்ப வெளிச்சமாக ஆயிடுதான். அப்போ அது கர்த்தருடைய நீதியாக இருக்கிறதுனால அவனுடைய நீதி வந்து திரும்ப அந்த கரைகள் அவன் மேலே பட முடியல. சேருவாரி அரைச்சாலும் அவனுடைய வஸ்திரங்கள் எப்பவுமே வந்து வெண்மையாகவே காணப்படுது அப்படி சொல்லிட்டு இப்போ நிறைய தரிசனங்கள் இருக்குது. இன்னொருத்தன் வந்து தொடர்ந்து தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு பண்டல் ஆஃப் கிளாத் வச்சுட்டு கட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். அப்படி கொடுக்க அந்த
பண்டல் ஆஃப் கிளாத் வந்து குறையவே மாட்டேங்குது. அப்படி ஒரு தரிசனம் இருக்கு. அதுபோல் அந்த புஸ்தகமும் நான் விரும்பி வாசித்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்க என்னை பற்றி பேட் ஒப்பீனியன் வச்சுட்டு இருக்கவங்கள பற்றி நான் கவலைப்படாமல் நான் தொடர்ந்து முன்னேறி இவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணம் அந்த புஸ்தகம், இந்த வசனம். தெருவிலையோ இல்லை ஒர்க் ஸ்பாட்லேயோ நான் வந்து இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, புரணி பேசுகிறது, வம்பு அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். நான் ஒரு டீச்சர் அப்படின்ற முறையில் எப்பவுமே வந்து காஷியஸாக என்னோட இருக்கவங்களுக்கு நான் ஏதோ ஒரு தினசரி நான் ஒரு நல்ல காரியத்தை நான் போதிக்கணும் அப்படின்னு நான் நினச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அது வந்து கர்த்தருடைய பெரிதான கிருபை தான்.